எல்ஐகே படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னே மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவ்வே ஒன்று கிரியேட் ஆகாத ஒரு வீட்டில் வந்து, அதாவது ஃப்யூச்சர் யூனிவர்ஸில் வந்து நம்ம ஹீரோ வந்து உண்மையான லவ்வை தேடி அலைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிட்ருப்பாங்க. அது இப்போ இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாடர்னாக காமிச்சிருக்காங்க. ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி அனிமேஷனாகவும் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாகவும், அப்புறம் நம்ம அண்ணாடு நடித்த டெர்மினல்னு ஒரு படம் இருக்குது. அந்த டெர்மினல் படம் மாதிரி வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஜப்பான் டோக்கியோ சிட்டிக்குள்ளே போன மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கலாமா இல்லையான்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பிரதீப் வந்து ஏன் ஜாக்கி ஜான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் சொல்லியிருந்தார் அமீரோ யாரோ. அது ஜாக்கி ஜான் எதுக்காக சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜாக்கி ஜான் காமெடி ஆர்டிஸ்ட்டாக தான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து நுழைஞ்சார். காமெடி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாலே ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் தான் இருந்தார், என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாமல் தான் இருந்தார். அதே மாதிரி ஒரு ஹீரோ மட்டும் இல்லாமல் ஒரு காமெடியனாகவும் தான் இருக்கார் பிரதீப். தன்னோட காமெடியெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. அடிக்கடி வந்து இவரே லூசுத்தனமாக பண்ணுறத வச்சு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ரோபோட் வாய்ஸ்க்கு வந்து அனிருத் கொடுத்துருக்கு மட்டும் பார்த்தாம நம்ம எஸ்ஜே சூர்யா வேறு இருக்கார். எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா அயன்மேன் ஆட்டம் நம்ம டோனி ஸ்டார் கெட்டப்பில் வந்து இருக்கார். அதனாலே இந்த படத்துக்கு வந்து போகலான்னு சொல்லலாம். நம்ம எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பை பார்க்குறதுக்காகவே. டான் படம் மாதிரியும் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு வந்து எதிரும் முள்ளும் மாதிரி வந்து பயங்கர ட்விஸ்ட்டாக வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் டான் படம் மாதிரியும் வந்து இதுவும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் நம்ம அனிருத்தோட பழைய சாங்கு எனக்கென்ன யாரும் இல்லையேங்கிற பாட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது பசங்க எல்லாத்துக்குமே, அதாவது பிரேக்கப் ஆன பசங்க, சிங்கிள் பசங்க எல்லாத்துக்குமே பயங்கர டச்சுனால அவங்களும் இந்த படத்தை பார்க்குறதுக்காக வந்து கண்டிப்பாக போகலாம்.